லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். 195 குழி 34 அடி 10 அங்குலத்துக்கு 45, ஹால் 21க்கு 17. ஸோ டைனிங் கிச்சனு, அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் 11 16, பூஜை, டாய்லெட்டு, பெட்ரூமு, பேசேஜ், டாய்லெட்டு, மாடிப்பு, பெரிய போர்ட்டிகோ கொடுக்கப்பட்டிருக்கு. பட் 45க்கு மேலே வைக்காதீங்க. 195 குழி பெஸ்ட்டு, அல்லது 177 வைக்கலாம், 191 வைக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி பெஸ்ட்டு பிளான் ஃபார் நார்த் ஃபேஸிங். நிறைய இன்ஜினியர்கள் அமைச்சரை எனக்கு அனுப்பி வச்சு சீர்திருத்தம் செய்கிறதுலேருந்து வந்தது தான் இந்த சரவணன் எம்பி அப்படின்றவங்க ஒருத்தவங்க ஸ்கை டாட் பில்டர்லேருந்து கிருஷ்ணகிரியிலேருந்து அமைச்சது. இப்போ அடுத்த வரைபடத்தை பார்க்குறோம். இது அதே மாதிரி கார்த்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்ட் இன்டீரியர் சேலம். ஸோ 22 அடியாக மாற்றம் செய்ய சொல்லப்பட்டிருக்கு. 52 ஒன்றைக்கு 143 குழி பெஸ்ட் அளவு, 143 குழி, 147 வைக்கலாம். பால்கனி, ஹாலு, லிவிங்கு, டைனிங், கிச்சன் அக்னி மூலையில், கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், பீரோவை சவுத் வெஸ்ட் கார்னர், 2 ஜன்னல், பூஜா, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, டாய்லெட்டு, வாயுமூலை பெட்ரூம், மாடிப்படி, அதற்கு கீழே செப்டி டேங்க் வைக்கலாம். இது அருமையான ஒரு அளவு ஃபார் நார்த் ஃபேஸிங் 2வது வரைபடத்தை பார்த்துருக்கோம். அதே 143 குழிக்கு நம்ம பார்த்தது ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான அமைப்பு. இது ப்ளூ கலரில் இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர், போர்ட்டிகோ, சம்பு, போரு, மழைநீர் சேகரிப்பு, செப்டிக் டேங்க், மாடிப்படிக்கு கீழே. ஸோ ஹாலு, டைனிங், கிச்சனு, பெட்ரூமு, பூஜா, ட்ரெஸ்ஸிங், பூஜா பின்னாடி ட்ரெஸ் தான் இருக்குது, டாய்லெட்டு, பெட்ரூம். இது 143 குழி தான். கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம் குழி பார்க்கணும், ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சென்னையில் இருக்கிற ஒரு அன்பருக்கு அடியன் வரைபடம் அமைச்சு கொடுத்துருந்தது. தரைதளம் முதல் தளம் இருக்குது. வாங்க இப்போ ஈசானத்தில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. ஸோ இது செப்டிக் டேங்க் இங்கே கொடுத்துருக்கோம். வெராண்டா, குட்டி வெராண்டா, ஹால் பெருசாக வேணும்னாங்க. கிச்சன் கம் டைனிங், ஸ்டோர், யூட்டிலிட்டி, பூஜை ரூம் ஃபார் சவுத் வெஸ்ட்டு கன்னி மூலையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வாயுமலை நார்த் வெஸ்ட்டு, இது நார்த் ஈஸ்ட் ஈசன் எம்பெருமான் சிவபெருமானுடைய கார்னர். அக்னி மூலைக்கு உண்டான ஒரு சுக்கிரன். அக்னி மூலையில் கிச்சன் வச்சா வீட்டுக்கார பெண்கள் நலமாக இருப்பார்கள். சவுத் வெஸ்ட்டு கன்னி மூலை ஆரோக்கியமாக இருப்பாங்க. 85 வயசு ஆயிடுச்சுனாலும் அவங்க என்னமோ ஒரு 60 62 வயசு ஆனவங்க மாதிரி கிடுக்கிடுன்னு வேலை செய்வாங்க, கன்னி மூலை சுத்தமாக இருந்துச்சுன்னாக்க. அதனால் இது தரைதளத்திற்கு உண்டான அமைப்பு. முதல் தளத்திற்கு உண்டான அமைப்பு பாருங்கள். கன்னி மூலையில் 11க்கு 10 ஒரு பெட்ரூம், அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம், ஈசானத்தில் ஒரு பெட்ரூம், டாய்லெட்டு, இது ஒரு டாய்லெட்டு. இது என்ன சார் இன்ட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சென்டர் பாகம் எடுத்திங்கன்னாக்கா இது மத்தியஸ்தம். இந்த இடம் மேலேருந்து பார்த்தா எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தலைவாசலுக்கு மேலே ஓடிஎஸ்ஸாக வரும். ஸோ பெஸ்ட்டு ஃபார் ஓடிஎஸ்ஸு. இது டெக் மாடல் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹை சீலிங்னு சொல்லிக்கலாம். இது மாதிரி அமைப்பு. இப்போ நீங்கள் இந்த 4 வரைபடங்கள், தரைதளம், முதல் தளம் மற்றும் நிறைய தகவல்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வடக்க பார்த்த வீடு கட்டுறவங்களுக்கு எந்தெந்ததுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி, விருச்சிகராசி, மீனராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஸோ இப்போ கடகராசி, விருச்சிகராசி, மீனராசி. கடகராசிக்கு கண்டசனி நடந்து கொண்டே இருக்குது. திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, தனிசனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ வடக்கு திசைக்கு உண்டானவர் புதன். பெருமாளை வழிபாடு புதன்கிழமை அன்றைக்கி செய்யுங்க. புதன் திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக வடக்கு வாசலை வச்சு கட்டிக்கலாம். வடக்கு திசைக்கு உண்டானவர் புதன் சொல்லியிருக்கேன். புதன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அந்த திசை நடந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் தான் கோவில். ஸோ மதுரைங்கிறது புதன் கஷேத்திரம், இன்னொரு பேரும் இருக்குது திருவெண்காடு. அந்த கோயிலும் புதன் கஷேத்திரம் தான். பக்கத்தில் இருக்கிறவங்க புதன் கஷேத்திரம் ஆகிய மதுரையில் மீனாட்சி அம்மனை காலையில் 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே திருவனந்தல் பூஜையை கலந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு. குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்குறவங்க பள்ளியறை பூஜை இரவில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு. KJC 10 குழிக்கணக்கை, ஜாதகத்தையும், கார்னரையும், இன்னரையும், அவுட்டரையும் மெஷர்மெண்ட் வச்சு அடியன் வரைபடம் தெளிவாக அமைச்சு கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். தேவைப்படுறவங்க தரைதளம், முதல் தளம் அல்லது முதல் தளம், 2ஆம் தளம் இந்த மாதிரி வரைபடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நிறைய அன்பர்களுக்கு வரைபடம் அமைச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டுருக்குறோம். சரி, நாங்கள் எங்கள் இன்ஜினியரை வச்சு டிராயிங் போட்டிருக்கிறோம்.
எங்கள் ஆர்கிடெக்டை வச்சு டிராயிங் போட்டிருக்கிறோம். கான்ட்ராக்டர் மேஸ்திரி அருமையாக ஒரு இன்ஜினியர் வச்சு போட்டு கொடுத்துருக்குறாரு. அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்க போகிறோம், அதை நீங்கள் திருத்தம் பார்ப்பீங்களா? உங்கள் வரைபடத்தை, அதாவது பிளானையும் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா சீர்திருத்தம் பார்த்து அதில் இருக்கிற குறை நிறைகளை சரி செய்து உங்களுக்கு வரைபட ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இதில் 8940801012 இது ஒரு நம்பர், 9952166706 இந்த 2 நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த பிளான் அமைக்கிறதுக்கும் பிளான் திருத்தம் செய்வதற்கும் தெரிந்து கொள்ளலாம். இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. 3ஆம் உலகப்போர் உக்ரைனில் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மக்கள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும். போர் இந்த நிமிடமே முடிய வேண்டும் என்று எல்லாரும் நாம் பிரார்த்தனை செய்வோம். மக்கள் நலமாக வாழ்வதற்கு எல்லோருமே வாஸ்துபடி உள்ள ஒரு வீட்டில் கட்டி நலமாக வாழ்வோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.